ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் போட்டு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். காரசாரமான முருங்கைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் சேர்த்துங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். பொரியாமல் போடக்கூடாது. அப்புறமா கொஞ்சம் நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். உரிச்ச பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. பூண்டோட பச்சை வாசனை அது போகணும். நல்லா வதக்கிட்ட உடனே பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள் பூண்டு. அப்போ ஒரு கப் கட் பண்ணி வச்சு ஒரு வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா பச்சை வாசனை போய் வந்தால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போட்டால் நல்லா இருக்காது. அவசரமாக செஞ்சால் கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சால் நல்லாயிருக்கும் சமையல். நல்லா வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டே இருக்குது பாருங்கள். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. அது நாட்டு தக்காளி, கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி தான் அது. சேர்த்து தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம்லாம் தக்காளியில் நல்லா வதங்க வர டைமில் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. முருங்கைக்காயோட பச்சை வாசனை கூட அதில் போகணும். நல்லா வதங்கணும் முருங்கைக்காய். நல்லா வதங்கி வருது பாருங்கள். நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டோமா. வீட்டு மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் சேர்த்துங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தட் தான் அது முருங்கைக்காய் பொரியல். நார்மலாக நம்ம எப்படி வீட்டில் செய்கிறோமோ அதே தாங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம திட்டமாக தேவையான அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி நல்லா சேர்த்துங்க. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா அந்த முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டு கேப் போட்டு மூடி வைங்க. நல்லா கொதி வரட்டும் பாருங்கள். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியில் சுண்டி நல்லா கொஞ்சமாக வரட்டும். அப்போ தான் நல்லா வதங்குச்சின்னு அர்த்தம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
பாருங்கள் நல்லா நல்லா வெந்து நல்லா அந்த தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணாம் கூட பரவாயில்ல, விட்டுவிடுங்க. நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தேங்காய் போட்டால். நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன், துருவினா தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ. ஓகே, பாய் நண்பர்களே.